அரிசி வாங்கிட்டீங்களா? எடுத்துட்டு வந்தேன். கறி நிறைய இருக்குது, ஆளுகளுக்கு ஆளுங்க கம்மியாக இருக்குது. எடுத்துக்கலாம்ல சாப்பாடு? எந்த இடத்து முன்னாடி இந்த காற்று இந்த சைடு தான் அடிக்குது. ஜி குச்சி வச்சு விட்டுங்கடா, 2 குச்சி. அவ்வளோ நவீன அண்ணா நாய்கிட்ட அந்த கருவேப்பிலை செடி இருக்கும்போது அந்த சிவப்பு லைட்டு பிடிச்சிருக்கோம். இதுக்கு மரம் காமிச்சு அது அந்த பக்கம் அதுலேருந்து ஒரு அப்படி ஃபுல்லாக போடுங்க. போட்டு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு அது மட்டும் பயங்கரமாக இருக்கு. டே மிஸ் பண்ணுறடா நீ கறி. ஒரு நாள் மிஸ் பண்ணால் கொஞ்ச நாள் சாப்பிட்டேன். பரவாயில்ல கறி. அது தெரியும். பயங்கரமாக இருக்கு. எலும்புல தனியாக வந்துருக்கு. அப்படிதான் அவங்க போடுவாங்க. ஒரு சில எலும்பெல்லாம் அப்படியே எடுத்து அப்படியே எடுத்து கொடுப்பாங்க. விட்டுருங்க இஷ்டம். வீட்டில் விட்றாங்க. 2 கிலோ வாங்கினீங்களா? 2 4 இது மாதிரியான சுரேஷ் நாளைக்கு வந்துருங்க. வரல. நான் அங்கேயும் சொல்லலான்னு நினச்சேன். வந்துட்டு ஆமாம். யார் பரணி? அவரு இன்னொருத்தர் யாரு? கவி பேச காலையிலேருந்து ஆளை காணா. கவி அவர் கொஞ்சம் உலகி போயிட்டாரா? அரிசி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரிசி 10 வந்ததுக்கப்புறம் அடுத்ததில் போட்டுறோம். அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. பெரிய யானை அப்படி பண்ணுறீங்க. சாப்பிட முடியாது. கூட்டாஞ்சோறு மாதிரிடா. ஏன்னா இதுக்கு இங்கே குண்டா பத்தல. நீ அந்த சோத்தை எங்கடா பொடிச்சு போடுவீங்க சொல்லு. அந்த பக்கம் இருக்கிறது லைட்டாக தண்ணி இல்லை கொஞ்சம் மெதுவாக எரிட்டு தீங்க. அங்கே பொங்க வைக்கிறாங்க நமக்கு கேட்டால் அப்பவுமே கூப்பிட்டுருக்குறாங்க. நான் பக்கம் போயிட்டு வரேன் அப்படின்னு. சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மட்டும் போ, இல்லைன்னா போகாத. இன்னைக்கு ஓ அதையவே முதல் மாதிரி இது பண்ணி அடுப்பில் ஊற்றி அதையே அதெல்லாம் சரி. வேறு ஏதாவது சாப்பிட்டாலும் எரிச்சு ஹீட்டு அவாய்ட் பண்ணாரு. ஒசூரில் இருந்துக்கிட்டு என்னப்பா உங்களுக்கு எல்லாம் ஹீட்டு இருக்கா? ஒசூர்லலாம் ஒசூரில் ஹீட்டு தான்ப்பா. என்ன சொல்கிறீங்க? ஹீட்டா? உலை காய்ச்சி விட்டது. நீங்கள் எப்படி இந்த 12 இருந்தாங்க ஏறிட்டு வந்து
அடுத்த 2 நாள் நான் மத்த கற்றுக்குது எனக்கு மறந்தே போயிடுச்சு. மயக்கான மாதிரி போச்சு. எதுக்குடா கால் வலிக்குது? நம்ம விளையாண்டு 1 வாரம் ஆச்சு அப்படின்னு யோசிக்கிறேன். 1 வாரம் ஆச்சே எதுக்கு கால் வலிக்குதுன்னு யோசிச்சுக்கிறேன். அப்போனா நைட்டு படுத்துட்டு யோசிக்கும் போது அட பள்ளி போனோம்ல அதே 1 ஹவர்ல ஏறி இறங்கிட்டோம்ல. ஏமா நீ ரெகுலரா பெருமாமலை போறவங்க எங்க தெரியலையா? இங்கேயும் வரும் ஒரு 600 500 படிக்கட்டில் வரும்னு நினைக்கிறேன். ஆ தெரியல. ஆளு கீழே இருக்குது, மேலே போச்சுன்னா மேலே ஏறுவான். உருமாலைக்கட்டு ஆள் உருமாலைக்கட்டுக்கும் முன்னாடி தொப்பைக்கு பயங்கரமாக இருக்குது. அப்படி ஏதோ ராஜஸ்தான்காரர் மாதிரி இருக்கிறீங்க, அருமையாக இருக்குது. அரே பாய் அரே பாய். ஐயோ சும்மா நட்டுக்கு அடிக்கின்னே இருப்பேன் ஆனால் ஆடிக்கினே இருப்பேன்னு சொல்கிறேண்ணா. தப்பா டிஸ்க்ளைமர். அதில் எடுத்துட்டியா? பாரு கக்கிதாம்ல இந்த அப்போ பார்த்துருவோம். அவ்வளோதான் இறக்கணும்னா கொஞ்சம் என்னண்ணா தேடிக்கிட்டு இருக்கிறீங்க? ஒரே ஒரு ஹெல்ப், அந்த கொத்தமல்லி தலையை இறக்கிட்டு போட்டு வந்துருங்கப்பா. பீஸ் கூட இருக்கா? பயங்கரம் அப்பா. கவியரசு மாதிரி நிற்பாங்க, அதனால பயங்கரங்கிறது. கறி சீக்கிரம் வந்துடுமா? அவ்வளோதான். நாட்டியம் ஆடுதுடா, குத்தாட்டமே போடுது. நல்லா டேஸ்ட். கறி என்ன கறி? சிக்கன் கறி. டேஸ்ட் சூப்பராக இருக்குடா. என்ன பண்ணுவா? தயிர் வேணா வாங்கிட்டு வந்துருங்கப்பா. அப்புறம் எவனையும் கேட்கக்கூடாது. தயிர் வேணுமா? மாமா கொத்தமல்லி தலைக்கு காய்ச்சல் அந்த மாதிரி கிடக்குது. அது தொய்யின்னு இருந்துச்சு. அவ்வளோதான், நீ கையிலே பிடிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். உருமாலை கட்டு என்ன, ஆட்டம் என்ன இல்லை, இதெல்லாம் இது பாபிக்கு தெரியுமில்ல? இல்லை கபாப் போடுவாங்கல்ல கம்பியில் குத்தி. தம்கரி அந்த கரண்டியை வந்து எப்போ போனால் வெங்காயத்தையும் போட்டு வாங்குறாங்க போடுறாங்க அப்படின்னு சொல்லி சாப்பாட்டு கரண்டி இல்லையே, கறி வரையிலே ஒரு போடுறாங்க. நம்ம போட்டுக்கலாம். நம்ம கரண்டி இருக்கு. எதுக்கு வளர்த்து சீசன்னா மழை வந்து கரண்டி சேல் பண்ணிக்கலாம். சார் என்ன மாதிரியெல்லாம் மூளைக்குள்ள யோசிக்குது. ஐயோ சாமி, யோசிக்கும் போது பின்னாடி அறிவு போகுது. ஐயோ சாமி. பரணி கூட கொஞ்சம் படிச்சிருக்கீங்களா? பரணி கிளாஸ் விட்டா ஐயோ பரணி என்ன கிளாஸ்மேட்டா இருந்தா நம்மளும் 10வது போகிறோம், 4 வருஷம் இருக்கு. குழந்தை கட்டிக்கிறாங்க, அப்புறம் பார்த்தா ரிட்டர்ன் பண்ணுறது. எதுக்கு? நான் அப்போ தான் 6வது படிக்கிறேன், நீங்கள் 10வது படிக்கிறீங்க. அட்டி அங்கே குழந்தை கட்டுறாங்க. சண்முகம் சார் அப்போ எங்கே சண்முகம் சார் இருந்தார்? நான் 10வது படிக்கும்போது சண்முகம் சாரா அந்த அக்கா அப்படி படிச்செல்லாம் உருப்பிங்கன்னா அந்த மாதிரி இருப்பீங்களா? பாருங்க மாமா இதை கேட்குற. அப்படி அதில் சளி செஞ்சுட்டு இருந்தேன், அதை வச்சு வளர்ந்துருக்கீங்க நீங்கள். அந்த முன்னாடி ஸ்கூலில் அந்த சளி செஞ்சுட்டு இருந்தேன். எல்லாருமே படிச்சு
அந்த துண்டுல தான் சளி சிந்திட்டு இருந்தா தாடி இருந்துட்டு இருந்தியா? அது பத்திக்கு எனக்கு அதான் ஆகுது. அது ஆனா என்ன பண்ணி கொடுத்தாலும் நீங்க பரோட்டா கடிக்கு வந்தோம்னு வச்சுக்கோ, பயங்கரமா இருக்கும். இப்போ கூட கடிக்க வந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, சாப்பிடலாம். ஒரு தற்கூரி வந்து நான் நொட்டுனா சோத்து தான் நொட்டு ஒன்று இருந்துச்சு. உனக்கு நீ பரோட்டா இருக்கு போய் வாங்கிட்டாடா, காசு இல்லை. காலமும் பேசுறீங்க. பாருங்க வச்சு முடிச்சு சோறு வந்துருச்சு. சோறு வந்ததுக்கப்புறம் அப்புறம் சோறு வச்சாச்சுண்ணா. சோறெல்லாம் பத்தாது, கஷ்டப்பட்டு நாங்கள் அங்கே வேறு அவன் எப்படி செலவு பண்ணி வந்துட்டாங்க. பரோட்டா தூக்கி சாப்பிட்டு நாய்க்கு போடுறான். ஒரே ஒரு கலர் தான். டேய் பரோட்டா வச்சா ஒரு நிமிஷம்டா. தம் பிரியாணி தம் பிரியாணி பீஸ் கிடைக்காது, திருப்பி கிடைக்காது. கரண்டி அங்கே இருக்குது. அண்ணா அந்த பக்கம் வேணாம். ஏய் மழை கடிச்சிருவா. அதெல்லாம் சோட்டு பானி தட்டிட்டு நீங்க என்ன மாமாவை என்ன நினைச்சீங்க? கால் பண்ண பரவாயில்ல, சோத்து போன நவீன சொன்னேன், நவீன வந்து கறியை தள்ளி விட்டாங்க. இது கறியை நம்பியோட உனக்கு கறி முக்கியமா போச்சா? சாப்பாடு முக்கியமா, கறி முக்கியமா? எனக்கு சதீஷோட சோறு தான் முக்கியம். சாப்பாடு முக்கியமா, கறி முக்கியமா? சதீஷோட சோறு தான் முக்கியம். அதுக்கு நான் கேட்டது மட்டும் சொல்ல மாட்டேன். ரெண்டுமே ஒன்று ரெண்டு சாப்பிட தான். அப்படி சோறு மட்டும் சாப்பிடு. நீ சதீஷ் முக்கியமா சாப்பிட்றது முக்கியமான்னு கேட்டுருக்கேன். நீ சோறு மட்டும் சாப்பிடு. பிரசாந்த் நீங்க சாப்பாடு மட்டும் தான் கை வைப்பான். ரவி கறி போட்டு கொடுக்குறேன். வர மாட்டாரா? எப்படி அவரே திரும்ப எடுத்து போயிடுவான். இப்போ வந்து நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு. ஏன்னா சாப்பாடு சரிடா நீ. தண்ணி அதிகமா போச்சா? அது ஏதோ டம் போட்டு தீ வர எரியுது. நானே கரண்ட் இல்லைண்ணா, தீ வேற எரியுதுன்னு அங்கேயே நின்றுட்டு இருந்தா எப்படி? நான் பொறுப்பு இல்லை, இப்பவே சொல்லிட்டேன். அதான் இவர் வேற தீ வேற எரியுதுன்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற அப்படி. ஆல்ரெடி அவருக்கு சுட்டுக்கிட்டு தானே இருக்குது பிரசாந்தண்ணா, ஆல்ரெடி அவருக்கு சுட்டுக்கிட்டு தான் இருக்குது. எடுக்க முடியாது, கை எவ்வளவு சுயநலிவாதியாகிறான் பாத்தியா? செம்ம டேஸ்ட் தானே எங்க டேஸ்ட் சொல்லுவேன். அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. நல்லா இருந்தா நல்லா இருந்தா நல்லா நல்லா இப்போதைக்கு சொல்ல மாட்டேன். ஒண்ணும் பண்ணலாம், அங்க இருந்து ஒரு கோழி பிடிச்ச வட்டி எல்லாம் எடுத்தேன். நான் வந்தோன்னு கேட்டேன்டா, அதில் 3 கோழி பிடிச்சிருக்கலாம் மேடம் அப்படின்னு சொல்லி. அப்பதான் உனக்கு மனசு வருது. ஏன்னா எப்படின்னா ஒரு கோழியை கொல்றதுக்கெல்லாம் உங்களுக்கு மனசாட்சி வருது. ஒரு ஆமா, அப்பெல்லாம் மனசாட்சி எனக்கு இல்லை. பார்த்து கையை அந்த புகையில வச்சீங்கன்னா கை மட்டும் தனியாக வந்து வரல. டேஸ்ட் முதல்ல காட்டிட்டேன். கொத்தமல்லி தலை போட்டு இறக்கி வைங்கடா, சொல்லிடுடா. குழம்பு இருந்தால் குழம்பு இருக்கு. அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து பரணி எனக்கு கையில் வச்சிருங்க டப்புன்னு. அதானே அப்படித்தான். ஏன்னா ஆவாத கறி எடுத்துட்டு வர்றீங்க ஏன்னா? ஐயோ சாமி, கரண்டியோட வாய்க்குள்ள போட போறாரு இவரு. இறக்கிறேன், நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். அதெல்லாம் இறக்கி பார்த்துக்கலாம். என்னடா கட்டி பரணியாட்டம் இருக்குது. ஆனா கையிலே இப்போ திருப்பி போடனேன். அவன் தூளா போடணுங்கிறானே. அப்படியா? அவன் எல்லாம் தான் சொல்லுவான். ஓகே, நான் மறைச்சுக்கிறேன் போடு. நான் படுத்துவங்களையா அப்படிங்கிறான். வேலை வாங்கியிருக்கேன் கொஞ்சம். சரி சாப்பிடுங்க, அப்புறம் பேசுங்க. இவ்வளோ வேலை செஞ்ச பரணி நான் பார்த்துக்கிறடா. உனக்கு தூக்கமே வராதா? அடிச்சுட்டே கிடக்குறானுங்க எப்போ காலையிலேருந்து. நம்மளை பார்த்து கேட்டானா நாம நாட்டு சார்
நாளைக்கு ஒரு நாள் உங்களால் இருக்க முடியாதா அவதி எடுத்து போய் இன்றைக்கே கறி செஞ்சு அப்படிங்கடா. உங்கள் அம்மா சண்டைக்கு போயிருங்க. என்ன ஒரு சொன்னார்? என்ன வந்து படுக்க வச்சு சொன்னார். என்ன ஊத சொன்னாரு? என்ன கேள்வி இதெல்லாம்? ஐயோ சாமி. ஆனா ஃபனல் தெரியுமா? ஃபனல் அதுல நல்லா இருக்கு. ஓ சாமி ஒரே அடியா பண்ணுவாடுவேன். இல்லைன்னா அப்படியே அமுக்குடிங்களாட்டு வந்துருப்பாங்க. ஐயோ சாமி. ஒண்ணும் பண்ண மாட்டேன். அந்த சின்ன கூட்டா இருக்குது இல்ல, அதுல போட்டுக்கிட்டு நானும் பிறகு போயிடுறான். நவீன ஐயோ மாமா என்னோட டீங்களே அங்க ஒரு குட்டால போட்டு போயிடுறான். நீ போராடு உங்க வீட்டுல. மாமா வீட்டுல சாப்பாடு இருக்கு இல்ல, எல்லாத்தையும் போட்டு போயிடலாம். அதெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. உரம்பரை வச்சுட்டே இப்படி பேசுறீங்களாடா? ஆனா அவங்கள நம்பி நான் வந்துட்டு வந்துருக்கிறேன். ஆளாளுக்கு பேச நாங்களா போட்டோம். அவர் ஒரு சொப்புல எடுத்துட்டு போய் போய் ஒரு அடி சோறு கொடு. அவ்வளவுதான். பாலை எடுத்து இருக்குவாங்க நினைக்கிறேன் எல்லாரும். தம் போட்டுட்டு இருக்கிறாரா? யாருது? டேய் அவருக்கு ஃபோன் எடுறா. சசிக்கு விட்டுக்கிறது. சாப்பாட்டில் கை வைக்கும்போது கால் வரணுமா? இல்லை ஃபோனு நாட் ரீச்சபிள். போயிட்டு தனியாக போயிட்டுறான். கால் வந்தால் போய் தான் ஆகணும். ஏன்னா அவங்க அம்மாவும் இருக்காங்க. போய் விட்டு போட்டு கீது வந்துக்கலாம். விட்டு போட்டு தான் வரணும். வேறு வழியே இல்லை மாமா. 1% கூட வழி இல்லை. கரெக்டாக நான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு 1/2 மணி நேரம் டைம் இருக்கு. அங்கே வைக்கிறது சோறுங்க. அவங்க என்ன பண்ணுவீங்களா? கரியா சோறு சொல்லிட்டு இன்னும் ஒரு வேகத்தில் திட்டிருமா மாட்டிக்குவோம். சோழி முடிஞ்சு போச்சு. இந்த டேஸ்ட்டாக கறி பூசல் எடுத்து பூசணுமா? டேஸ்ட்டாக எடுக்கவே இல்லையே. போச்சுரா நாளைக்கு தான். அவ்வளோதான். போட்டிங்கன்னா திரும்ப காட்டுக்கால போகணும் பார்த்துங்க. வேண்டாம் வேண்டாம். சே, ஆளுக்கு ஒரு இலையை லைன் எடுத்துட்டு கிளம்புறீங்களே. ஒரே குஷி தான். எல்லாம் மாரியானவி கும்பிட்டு பொங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் உங்க ஊர்ல வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. நீ வந்து நின்று இருக்கிற 18 ஊருங்கிறாங்க. நீ ஒரு இல்லை 18 ஊரில் எம்பட ஊர் இதில் இல்லை. 19வது ஊர் தான் எம்பட ஊர். மாமா குண்டா எடுத்து வந்து முன்னாடிடா உடுதுடா. துண்டை கொண்டு வா. நான் தூக்கிட்டு வந்து வைடா பாருனே. கொடுக்க முடியாது. ஆமா, கொட்டாத அப்படியே ஊத்திட்டே போ சதீஷ். அட மண் விழுந்துருமா? மண் விழுந்துரு. ஐஸ் அப்படியே ஊத்திட்டு போ சதீஷ். கோர் வர எடுத்துட்டு வரேன். வாங்க கோருங்க. மயிலு எங்க அவரு? அவர்லாம் உட்காண்டாரு. ஓகேவா? அவ்வளோண்ணா.